6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயில் சிறப்புகள் பற்றி ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது தெரிஞ்சுக்கலாங்களா? தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் இங்கு வந்தார். இந்த நேரத்தில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தங்கினார். அவர் மூலமாக முருகன் அசுரர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டார். அப்போது தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். ஆனால் சூரபத்மனோ என்ன சொல்லியும் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்து இவ்விடத்தில் எழுந்தள்ளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார். ஆகவேதான் முருகனின் அருளை மட்டுமல்லாமல் குரு பகவானின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற இடமாக திருச்செந்தூர் விளங்குகிறது. கடவுளால் எழுப்பப்பட்ட கோவில் என்பதாலேயே தான் திருச்செந்தூர் வந்தால் அனைவர் வாழ்விலும் திருப்பம் ஏற்படுகிறது.